வெரி குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். ஆம் ஐ ஆடிபிள்? என்னுடைய வாய்ஸ் கேக்குதுங்களா? என்னுடைய வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? உங்களுக்கு கேக்குதா? ரெண்டு பேர் தான் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. எஸ் அப்படின்னு டைப் பண்ணா கூட போதும். நீங்க ஒய்இஎஸ் அப்படின்னு அவ்வளோ பெருசா ஒன்றும் தேவையில்லை. நீங்க ஜஸ்ட் எஸ் அப்படின்னு ஒரே ஒரு ஆல்பபெட் போட்டா கூட போதும். இல்ல அதுவும் கஷ்டமா இருந்துச்சுன்னா வேற ஏதாவது ஒரு சிம்பிள் டேர்ம், ஓகே, அதை ஏதாவது யூஸ் பண்ணி வாய்ஸ் கிளியரா இருக்குன்னு சொல்லிட்டா போதும். இனிஷியலா வந்து உங்களுடைய ரெஸ்பான்ஸ் கேட்குறோம் வாய்ஸ் கிளாரிட்டிக்காக. ஓகே, அப்பா கிளியர்னு இவ்வளோ பெரிய வார்டு நீங்க போட்டிருக்கீங்க. எஸ்ன்னு போட்டாலே போதும். Okay, உங்க சைடில் வந்து எல்லாம் கிளியரா இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிடும். இங்க வந்து நம்ம சில நேரம் வந்து கிளாஸ் நம்பர்ஸ் வந்து மாறும். இது வந்து இதை நீங்க கண்டுக்காதீங்க. டாபிக் வந்து நம்ம டாபிக் தான் முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு பேட்சுக்கும் மாதிரியான டைம் ஃப்ரேம்ல நம்ம வந்து கிளாஸ், ஒரு கிளாஸ் முன்னாடி இருக்கும், ஒரு கிளாஸ் பின்னாடி இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ், அதாவது கிளாஸ் உடைய அந்த ஒன் டூ அதை பார்க்க. அதனால வந்து கிளாஸ் கண்டென்ட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம நேத்துடைய கிளாஸ்ல வந்து பேசிக் டெர்மினாலஜிஸ் வந்து ஃபில் முடிச்சிட்டோம், கரெக்டா? இப்போ நான் வந்து நேத்து ரியாஸ் சாருக்கு பர்டிகுலரா சொன்னேன், உங்களுக்கும் நான் வந்து இன்டிமேட் பண்ணியிருந்தேன். அதாவது ஒரு 3 கிளாஸ் வந்து ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதை நீங்க பார்த்துக்கோங்கன்ட்டு அந்த யூடியூப் வீடியோவை உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டுங்களா? யூடியூப் வீடியோ அனுப்பிச்சிருப்பாங்க, அதை நீங்க பார்த்து முடிங்க. அது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டான கிளாஸ் தான். ஆமா, அதை பார்த்து முடிங்க. எப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ நீங்க கொஞ்சம் பார்த்து முடிங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஆரம்பிக்க போறோம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்ன? நம்ம பேசிக்காக நம்முடைய கோர்ஸ்ல வந்து ரெண்டு அனாலிசிஸ் இருக்கும். ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், இன்னொன்று வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஓகேங்களா? இன்னொன்று வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி வந்து அவங்களுடைய பேஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? கம்பெனியுடைய பேஸ் எப்படி இருக்கு, இதை தெரியறதுக்கு தான் நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தேவை. டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்ன? ஒரு ஸ்டாக் உடைய மூவ்மெண்ட் வந்து எப்போ வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஓகேவா? இதை வந்து நம்ம லேட்டரானா பார்ப்போம். டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி தானா, நல்ல கம்பெனி தானா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுதான் நம்ம வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல பார்க்க போறோம். அதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் உடைய டைப்ஸ் என்னென்ன இருக்குது, அதே மாதிரி வந்து ஓவராலா மார்க்கெட் உடைய ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி நம்ம ஸ்டடி பண்றது, இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் உடைய கிளாஸ்ல பார்க்க போறோம். இப்போ ஜென்ரலா நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து முதலீடு செய்யறதுக்காக வரீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக வரீங்க, அல்லது ஏர்ன் பண்றதுக்காக வரீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமே. இப்போ ஏர்ன் பண்றதுக்காக வரீங்க, எத்தனை வகையான ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் உடைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? நீங்க வந்து ஒரு பணத்தை கொண்டு வந்து போடுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 இயர், ஓகே, அதே மாதிரி வந்து 2 இயர், 5 இயர்ஸ், இந்த மாதிரி ஒரு லாங் டியூரேஷனுக்கு நீங்க அதை வந்து விட்டுருவீங்க. ஓகேங்களா? லாங் டியூரேஷனுக்கு அதை நீங்க விட்டுருவீங்க. சில சமயம் 10 இயர்ஸ், இந்த மாதிரி கூட என்ன பண்ணுவாங்க, சில சமயம் வந்து லாங் டியூரேஷன்ல அதை விட்டுருவாங்க. இதுல வந்து ரிஸ்க் எவ்வளவு இருக்குன்னு சொன்னா வெரி லெஸ் ரிஸ்க். ஓகே, 10 வருஷம் நீங்க வந்து ஒரு ஸ்டாக்ல அல்லது மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறீங்கன்னா இதுல வந்து ரிஸ்க் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ மார்க்கெட்ல ஏற்படக்கூடிய ஃபிளக்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்து டெம்பரவரி ரீசன்ஸ்னால ஏற்படுது. ஓகே, நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், இப்போ வந்து மார்க்கெட் கொஞ்சம் டவுன்ல இருக்கு. காரணம் என்ன? மிடில் ஈஸ்ட்ல உருவா இருக்கக்கூடிய பிரச்சனை. ஓகேங்களா? மிடில் ஈஸ்ட்ல உருவா இருக்கக்கூடிய பிரச்சனை, இதனுடைய தாக்கம் வந்து நம்முடைய இந்தியன் மார்க்கெட் மேலேயும் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, விழுந்துகிட்டு இருக்கு. பர்டிகுலர் கம்பெனி மேலேயோ இல்ல நம்முடைய மார்க்கெட் மேலேயோ ஏதாவது தப்பு இருக்கா? கிடையாது. ஓகேங்களா? அங்க நடக்கக்கூடிய பிரச்சனை இன்டைரக்டா பாதிக்குது. இது வந்து மார்க்கெட்டை மட்டும் இல்ல, சென்னையில இருக்கக்கூடிய, இப்ப நேத்து நீங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க,
திருநெல்வேலி, அதே மாதிரி மதுரைன்னு சொல்லியிருந்தீங்க. அப்புறம் வந்து எந்த ஊர் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க? திருநெல்வேலி, மதுரை ஞாபகம் இருக்கு. இப்போ காயல்பட்னம் ஒருத்தங்க மென்ஷன் பண்ணீங்க, அது ஞாபகம் இருக்குது. இது இப்போ சென்னையில இருக்கிறவங்க, நீங்க இன்கேஸ் யாராவது பார்த்தீங்கன்னா, எல்லா கடையிலயும் வந்து ரூ. 5 ரூ. 10 எல்லா பொருளையும் ஏத்திட்டாங்க. ஓகே, இட்லி வந்து ஒரு ரூ. 10 ரூ. 15 ஆயிருச்சு. ஒரு மசால் தோசை வந்து ஒரு ரூ. 45 இப்போ ரூ. 55 ஆயிருச்சு. இத மாரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏத்தி வச்சிருக்காங்க. இதனால மிடில் ஈஸ்ட்ல பிரச்சனை, சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. எப்படி நம்ம இண்டிவிஜுவல் தனிப்பட்ட லைஃப்ல பாதிக்கப்படுறோமோ, அதே மாரி மார்க்கெட்டுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது. இப்ப இந்த பிரச்சனைக்கு முன்னாடி மிடில் ஈஸ்ட்டுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ட்ரேட் டீல். ஓகேங்களா? ட்ரேட் டீல் பிரச்சனை. ட்ரேட் டீல் அப்படின்னா என்ன? அதாவது அமெரிக்கால இருக்கக்கூடிய ட்ரம்ப், ஓகேவா? ட்ரம்ப் அப்படிங்கிறது அந்த அதாவது அந்த மனுஷன் வந்து கிறுக்கன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லல. ஓகே. நம்ம வந்து நிறைய வேர்ல்ட் லீடர்ஸ்லாம் வந்து இப்ப பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஆள் பண்றதெல்லாம் வந்து பாத்தரமா இருக்கு அப்படின்னு வெளிப்படையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி வந்து போப்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வேட்டிகன் சிட்டியில அந்த கிறிஸ்டியன்ஸ் உடைய அந்த ஒரு தலைமை இடத்துல இருப்பாரு. அவர் சொல்லக்கூடிய பேச்சுகளுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இவர் வந்து ரொம்ப கீழ்த்தரமா நடந்துக்கிறாருன்னு சொல்லலாம். அது மாதிரி ட்ரேட் டீல் என்ன பண்ணாரு? இந்தியாவுக்கு வந்து 25+25 திடீர்னு என்ன பண்ணாரு? 25+25 50% வரிய போட்டாரு. அதனால என்ன பண்ணுச்சு? நம்முடைய நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுச்சு. நிறுவனங்கள் மேல ஏதாவது தப்பு இருக்கா? கிடையாது. ஓகே. 50 இப்போ 50% ஆ வரினா, இப்ப இந்தியால இருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ரூ. 100க்கு அங்க போகுது. அமெரிக்காவுக்கு போகுதுன்னா, அந்த வரியெல்லாம் தாண்டி அவங்க அமெரிக்கன் மார்க்கெட்டுக்கு வரும்போது ரூ. 150 ஆயிரும். கரெக்ட்டுங்களா? ஆனா சில நேஷன்ஸ்க்கு, சில நாடுகளுக்கு வரி விதிப்பு, வரி சலுகைகள் கொடுத்தார். ஃபார் எக்ஸாம்பிள் பங்களாதேஷ். பங்களாதேஷ்க்கு 10% தான். அப்ப என்ன ஆகும்? பங்களாதேஷ்ல இருந்தும் அதே ரூ. 100க்கு அங்க ஷர்ட் போச்சு அப்படின்னா, அது ரூ. 110 தான் வந்து வெளி மார்க்கெட்ல விப்பாங்க. அப்போ ஜனங்க யார்ட்ட வாங்குவாங்க? பங்களாதேஷுடைய அந்த ப்ராடக்ட்ட தானே வாங்குவாங்க. இப்போ இதுல வந்து ரூ. 150 ஆனதுனாலயும், அங்க நடக்கக்கூடிய பிரச்சனை, அங்க நடக்கக்கூடிய பிசினஸ் கம்மியானனாலயும், இவங்களுக்கு பாதிப்பும். பட் இந்திய நிறுவனம் கூட டைரக்ட் ஓகே. அப்ப ஷார்ட் டெர்ம்ல நடக்கக்கூடிய ஷாக்ஸ் எல்லாத்தையும் வந்து இன்வெஸ்ட்மென்ட் வந்து கண்டுக்காது. நீங்க வந்து ஒரு 10 இயர்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க அப்படின்னா, எந்த ஒரு ஷாக்ஸா இருந்தாலும், எந்த ஒரு பாதிப்பா இருந்தாலும், அது வந்து என்ன பண்ணும்? மார்க்கெட்ட 3 மாசம் அல்லது வந்து 6 மாசம் பாதிப்ப உண்டாக்கும். அதனால லாங் டெர்ம்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடியவங்க இந்த மாதிரி ஷார்ட் ஸ்டாக்ஸ்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, பெருசா வந்து பயப்பட மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனா, ஷார்ட் டெர்ம்ல வரக்கூடிய அந்த சரிவுகள வந்து அவங்க வாய்ப்பா பயன்படுத்திக்குவாங்க. ஓகேங்களா? வாய்ப்பா பயன்படுத்திக்குவாங்க. ஏன்னா சில நல்ல நல்ல நிறுவனங்கள்லாம் வந்து ரொம்ப சீப்பான ரேட்க்கு கிடைக்கும். நல்ல நல்ல நிறுவனங்கள்லாம் எப்படி இருக்கும்னு சொன்னா, ஒரு சீப்பான ரேட் கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனா எஃப்ஐஐஸ். நேத்து நம்ம பார்த்தோமா இல்லையா? எஃப்ஐஐஸ். இந்த எஃப்ஐஐஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சமயம் இந்த மாரி பிரச்சனை நேரத்துல ஆரம்பத்துல வெளிய போயிருவான். ஓகேவா? ரேட் கம்மியா இருக்கும்போது வந்து திரும்ப வாங்குவான். ஓகே. ரூ. 1000ல இருக்கும்போது வெளிய போயிருவாங்க. ரூ. 600க்கு வந்ததுக்கப்புறம் திரும்ப வந்து வாங்குவாங்க. ஓகே. இது வந்து ஒரு வாய்ப்பா பயன்படுத்துவாங்க. லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடியவங்க. அப்ப இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு பண்ணும்போது, நீங்க ரொம்ப காலத்துக்கு அத விடும்போது ரிஸ்க் ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகே. 2வது வந்து இது ஷரியா ரீதியா கூடுமா அப்படின்னு கேட்டா பார்க்கணும். இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது நம்ம 1 வருஷம், 2 வருஷம், 10 வருஷம் எவ்வளவு காலங்களுக்கு வேணாலும் நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். ஓகே. 2வது பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்விங் ட்ரேடிங். ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன? இவர் தான் நம்ம படத்தினுடைய ஹீரோ. ஓகேவா? இவர தான் நம்ம மேஜரா ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸ்விங் ட்ரேடிங்னா ஒண்ணும் இல்ல. நீங்க ரூ. 100க்கு ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க. ரூ. 105 வந்தோனே ஒரு 5% ப்ராஃபிட்ல அது வித்துட்டு ரூ. 5 லாபம் ஓகேங்களா? ரூ. 5 லாபம் என்ன பண்ணிருவீங்க? வெளிய வந்துருவீங்க. அவ்வளவுதான். அந்த ரூ. 5 லாபம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த 100ல இருந்து ரூ. 105க்கு அந்த ஸ்டாக் உடைய பிரைஸ் டிராவல் ஆகணும். சில சமயங்கள்ல என்ன ஆகும்? அது ஒரு நாள்லயே 105 ரீச் ஆயிரும். சில நேரங்கள்ல அது வந்து 2 நாள் எடுக்கும். ஓகே. சில நேரங்கள்ல வந்து 1 வீக். சில நேரங்கள்ல வந்து 2 வீக் கூட என்ன பண்ணலாம்? அது வந்து டைம் எடுத்துக்கலாம். அது நம்மளால கேரண்டீடா சொல்ல முடியாது. இது இத்தன நாள்ல போகும்ன்ட்டு. மேல போகும்ன்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனா 1 நாள், 2 நாள்ல போகும்ன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா 1 வாரம், 2 வாரம்ல கூட என்ன பண்ணலாம்? அது வந்து போகலாம். ஓகேங்களா? அப்ப இந்த ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிறது ஜென்ரலா நமக்கு வந்து ஒரு மாசம் ஒரு 4% 5% லாபம் வந்து கிடைச்சுச்சுன்னு சொன்னா, அது வந்து பெரிய ரிஸ்க் இல்லாம நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு ப்ராஃபிட். ஒரு ரூ. 1,00,000 நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க. ஓகே.
உங்களுக்கு மாசம் வந்து அது மூலியமா ஒரு 4000 அல்லது வந்து ஒரு 5000 கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா, அது வந்து நல்ல இன்வெஸ்ட்மென்ட். நல்லது, நல்ல ஒரு லாபம் தான். இது சரியா ரீதியா கூடுமான்னு சொல்லி கேட்டா கூடும். ஓகேங்களா? ஏன்னா ஸ்டாக் உங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க விக்கிறீங்க. 3வது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இன்ட்ராடே. இன்ட்ராடேனா என்ன? காலையில மார்க்கெட் வந்து காலையில 9:15 மணிக்கு ஓப்பன் ஆகுது. ஜென்ரலா வந்து 3:30 மணிக்கு முடிஞ்சிரும். ஓகேங்களா? காலையில 9:15 ஏஎம் ஓப்பன் ஆகும். நமக்கு 3:30 பிஎம் முடிஞ்சிரும். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? 9:15க்கு இந்த ஸ்டாக் ஓப்பன் ஆகும்போது ஒரு ஸ்டாக் வாங்குறதும், ஓகே பை பண்றீங்க. 3:30க்கு முன்னாடி செல் பண்ணிடுறீங்க. இத தான் என்ன சொல்றாங்க? இன்ட்ராடேன்னு சொல்லி சொல்றாங்க. இன்ட்ராடே அப்படிங்கிறது இட்ஸ் ரிஸ்கி. ஏன்னா, சில நேரங்கள்ல வந்து அன்னைக்கு நடக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கிற விஷயம் அடுத்த நாள் நடக்கலாம். அன்னைக்கு சொல்லி எதிர்பார்க்கப்படக்கூடிய விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு அடுத்த நாட்கள்ல என்ன பண்ணலாம்னா, அது நடைபெறலாம். ஓகேவா? அதனால வந்து அன்னைக்கு எல்லாமே இன்னும் சொல்லப்போனா இந்த நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, பல வருஷங்கள் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு இன்ட்ராடே சமாளிக்க முடியும். ஆனா, நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாலும் இன்ட்ராடே செய்ய முடியாது. ஏன்னா, ஷரியாவுடைய அந்த கட்டமைப்புக்குள்ள அது வராது. இன்ட்ராடே செய்ய முடியாது. ஓகே. 4வது என்ன ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா ஸ்கேல்பிங். ஸ்கேல்பிங் அப்படிங்கிறது என்ன? 5 நிமிஷத்துல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள ஒரு ட்ரேடிங்க வந்து ஓப்பன் பண்ணி, குளோஸ் பண்ணிட்டு வெளிய போயிறது. ஓகேவா? 5 நிமிஷத்துல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள ஒரு ட்ரேடிங்க வந்து ஓப்பன் பண்ணி, குளோஸ் பண்ணிட்டு போயிறது. நீங்க கேட்கலாம், இது இன்ட்ராடே மாரி தானே இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். இன்ட்ராடேங்கிறது முழு நாள்ல எப்ப வேணாலும் 9:30 மணிக்கு வாங்கி நீங்க 3:15 கூட விக்கலாம். 6 மணி நேரம் கிட்டத்தட்ட வச்சு விக்கலாம். ஆனா இங்க வந்து ஜஸ்ட் 5 டூ 10 மினிட்ஸ்ல உங்களுடைய ட்ரேடிங் டிரான்சாக்ஷனே என்ன பண்றீங்க? எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க கிளம்பிடுறீங்க. ஓகே. ட்ரேடிங் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க கிளம்பிடுறீங்க. ஓகேங்களா? இந்த ஸ்கேல்பிங் இன்ட்ராடேவே கூடாதுங்கிற போது ஸ்கேல்பிங்கும் கூடாது. 5வது நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்ன ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 5வது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ட்ரேடிங் ஆப்ஷன பொறுத்தவரைக்கும் பிடிஎஸ்டி. பிடிஎஸ்டினா என்ன? இதுக்கு வந்து ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அதாவது பை டுடே, செல் டுமாரோ. இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விக்கிறது. சார் இது ஒண்ணும் பெரிய ப்ராப்ளம் இல்லையே! இது வந்து ஸ்விங் ட்ரேடிங் மாரி தானே தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்டா, கிட்டத்தட்ட ஸ்விங் ட்ரேடிங் மாரி தான். ஆனா இதுக்கான ஸ்ட்ராட்டஜி வேற. எக்ஸாம்பிள் நீங்க மார்க்கெட் முடியறதுக்கு ஒரு 3:27க்கு நீங்க வாங்குறீங்க. ஓகே. மார்க்கெட் வந்து 3:30க்கு முடியுதா? 3:27க்கு நீங்க வாங்குறீங்க. ஓகேவா? 3:27க்கு வாங்குறீங்க. அடுத்த நாள் காலையில வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு 9:15க்கு வித்துடுறீங்க. இப்போ ஓவராலா அந்த ஸ்டாக் உங்க கையில எவ்வளோ நேரம் இருந்திருக்கு? ஜஸ்ட் வந்து 4 மினிட்ஸ் தான். ஓகே. ஓப்பனா பார்த்து சொன்னா 3:27க்கு வாங்குறீங்க. 3:30க்கு முடிஞ்சிரும். அடுத்த நாள் 9:15க்கு வித்துறீங்க. சார் இங்க 5 டூ 15 நிமிஷம் நடக்கக்கூடிய அந்த டீலே கூடாதுன்னு சொல்றோம். இன்ட்ராடே வந்து 6 ஹவர் வரைக்கும் வைக்கும். ஆனா 4 மினிட்ஸ் மட்டும் நம்முடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அந்த பிடிஎஸ்டி மட்டும் எப்படி நம்ம கூடும்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3:27க்கு நீங்க வாங்குறீங்க. அடுத்த நாள் காலையில 9:15க்கு அந்த ஸ்டாக் உங்களுடைய டிமேட் அக்கவுண்ட்க்கு வந்துரும். வந்ததுக்கப்புறம் எப்ப வேணாலும் உங்களுக்கு விக்கிறது இருக்கு. இது எவ்வளோ நேரம் உங்ககிட்ட இருந்துச்சுங்கிறது முக்கியம் இல்ல. உங்ககிட்ட இருந்துச்சா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகேங்களா? எவ்வளோ நேரம்? அந்த இருக்கக்கூடிய நேரம் அது வந்து 5 நிமிஷமாவும் இருக்கலாம், 5 மணி நேரமாவும் இருக்கலாம், அல்லது 5 மாசமாவும் இருக்கலாம், 5 வருஷமாவும் இருக்கலாம், 50 வருஷமாவும் இருக்கலாம். ஓகே. ஷரியாவுடைய ஃபிக்ஹ் கவுன்சில்ல குடுத்த ஒரு தனி கடைசி ஃபத்வால, அதாவது கடைசியா நடந்த ஒரு மதமா நடந்த ஃபத்வால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, பல அதாவது ஒரு வருடங்களுக்கு நடுவுல பல முதலீட்டாளர்கள் வந்து போறது ஒண்ணும் தப்பில்லன்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து நீங்க முதலீட்டாளரா மாறிட்டீங்களா? உங்க கைக்கு வந்து ஸ்டாக்ஸ் வந்துருச்சா? வந்துருச்சு. எப்படி சொல்றீங்க? அடுத்த நாள் காலையில ஓப்பன் ஆகும்போது உங்க ஸ்டாக் நீங்க முன்னாடி நாள் எப்போ வாங்கியிருந்தாலும், முன்னாடி நாள் நீங்க வந்து 9:20க்கு வாங்கியிருந்தாலும் சரி, அல்லது வந்து 3:29க்கு வாங்கியிருந்தாலும் சரி, அடுத்த நாள் காலையில என்ன ஆகும்? இந்த ஸ்டாக் உங்களுடைய கைக்கு வந்துரும். ஓகேங்களா? இந்த ஸ்டாக் உங்களுடைய கைக்கு வந்துரும். இந்த ஸ்டாக் உங்களுடைய கைக்கு வந்ததுக்கப்புறம் அதுவும் உங்களுடைய விருப்பம். அப்ப இந்த ஒரு 5 ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. இதுக்கப்புறம் வந்து எஃப்&ஓ அப்படிங்கிற ஒண்ணும் இருக்குது. எஃப்&ஓ பத்தி நம்ம தனியா பார்ப்போம். ஓகே. அது வந்து தனியா ஒரு கிளாஸ்ல அத பத்தி டீல் பண்ணுவோம். அப்ப இன்வெஸ்ட்மென்ட் ஷரியா ரீதியா பார்த்தா இந்த இன்வெஸ்ட்மென்ட் கூடும், ஸ்விங் ட்ரேடிங் கூடும், இன்ட்ராடே கூடாது, ஸ்கேல்பிங் கூடாது, அதே மாரி எஃப்&ஓ கூடாது.
சரிங்களா? இந்த ஒண்ணொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா, வேற வேற ஸ்ட்ராட்டஜி. இன்வெஸ்ட்மென்ட்க்கு வேற வேற ஸ்ட்ராட்டஜி, இன்வெஸ்ட்மென்ட்க்கு வேற ஸ்ட்ராட்டஜி, ஸ்விங் ட்ரேடிங்க்கு வேற, இன்ட்ராடேக்கு வேற, ஸ்கேல்பிங்க்கு வேற, பிடிஎஸ்டிக்கு வேற, எஃப்&ஓக்கு ஸ்ட்ராட்டஜி நம்ம போய் படிக்க போறதில்ல. இந்த எஃப்&ஓ பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலா நடத்துவேன். என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோதான். வேற எதுவும் கிடையாது. என்னங்கிறது மட்டும் நம்ம என்ன பண்ணிக்குவோம், இந்த எஃப்&ஓ ஸ்ட்ராட்டஜில நம்ம தெரிஞ்சுக்குவோம். எஃப்&ஓனா என்ன? ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்னா என்ன? ஏன்னா வந்து நீங்க ஒரு ட்ரேடரா இத பத்தி தெரியாம இருக்கக்கூடாது. ஆனா அதே நேரத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது? இந்த எஃப்&ஓ ட்ரேடிங் பண்ணக்கூடாது. இது வந்து டைரக்ட்லி வந்து ஒரு சூதாட்டம். ஓகேவா? சூதாட்டத்தின் மூலியமா ஜெயிச்சவங்களை விட தோத்தவங்க தான் அதிகம். சூதாட்டம் அப்படிங்கிறது இது கூடாது. இன்ட்ராடேவும் கிட்டத்தட்ட சூதாட்டத்துல தான் வரும். ஸ்கேல்பிங்கும் கிட்டத்தட்ட சூதாட்டத்துல தான் வரும். அதனால தான் நம்ம செய்யறது இல்ல. ஓகே. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் என்னன்னு சொன்னா, லாங் டெர்ம் போட்டு வைக்கும்போது, அதுல ரிஸ்க் ரொம்ப கம்மின்னு சொல்லியிருந்தோம். அதுல சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. இப்போ 2010ல டைட்டன் அப்படிங்கிற அந்த கம்பெனியுடைய ஷேர்ஸ நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா, 2010 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நாங்க அதுலருந்து படிச்சு வெளிய வந்துட்டோம். அந்த காலகட்டம் தான் 2010. அந்த 2010ல வந்து நீங்க டைட்டனுடைய ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா, ரொம்ப வேணாம் ஒரு 100 ஷேர் வாங்கியிருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அதனுடைய விலை வந்து ஒண்ணு ரூ. 81.54. அப்ப மொத்தமா உங்களுக்கு எவ்வளவு முதலீடு தேவைப்பட்டிருக்கும்? 8,000 சொச்ச ரூபாய் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும். ஆனா இப்ப அதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா சொச்சத்துக்கு போயிருச்சு. ஓகேவா? 4,000 சொச்ச ரூபாய் வரைக்கும் என்ன ஆயிருச்சு? அதோட ரேட் போயிருச்சு. அதே 100 ஸ்டாக் உங்ககிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா, அதனுடைய இன்றைய மதிப்பு கிட்டத்தட்ட 4,15 லட்சம் ரூபாய். ஓகேங்களா? அதோடைய இன்றைய மதிப்பு கிட்டத்தட்ட எவ்வளோ? 4,15 லட்சம் ரூபாய் இன்னைக்கான அதோடைய மதிப்பு. சரிங்களா? இது வந்து நான் சொல்றது வெறும் மதிப்பு கூட மட்டுமே உருவான வாய்ப்பு. இந்த 15 வருஷத்துல அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு வந்து லாபத்தினுடைய ஒரு பங்கு குடுத்திருப்பாங்க. டிவிடெண்ட் அப்படிங்கிற பேர்ல. ஓகே. டிவிடெண்ட் அப்படிங்கிற பேர்ல குடுப்பாங்க. அது வந்து ஒரு லாபமா வந்து நிக்கும். அதே மாரி இந்த 15 வருஷத்துல மேபி அவங்க போனஸ் ஷேர்ஸ் கூட குடுத்துருக்கலாம். போனஸ் ஷேர்ஸ்ங்கிறது என்ன? சில நேரங்கள்ல வந்து யார் 5 ஷேர்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு 1, யார் வந்து 10 ஷேர் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு 2 அந்த மாரி என்ன பண்ணுவாங்க சொன்னா, போனஸ் ஷேர்ஸும் குடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாரி போனஸ் ஷேர்ஸ் குடுத்தாங்கன்னா, இந்த 100ங்கிறது என்ன இருக்கும்? குறைஞ்சபட்சம் 200ஆ கூட மாறியிருக்கும். 200ஆ மாறியிருந்தா இந்த 4, 22 4,15ங்கிறது கிட்டத்தட்ட 8,00,000 வளர்ந்துரும். ஓகேவா? அப்போ லாங் டெர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணதனுடைய ஒரு விளைவு தான் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு லாபத்த தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அது எந்த இன்வெஸ்ட்மென்ட்டா இருந்தாலும் சரி. நீங்க கோல்டு எடுத்துக்கோங்க, அல்லது ரியல் எடுத்துக்கோங்க, இல்ல ஸ்டாக்ஸ் எடுத்துக்கோங்க. எதுலயுமே வந்து லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்ங்கிறது ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மென்ட் ஆப்ஷன். ஆ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ ஏன் சார் அப்போ வந்து நாங்க கோல்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு போயிர்றோம். இல்ல வந்து நாங்க வந்து ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு போயிர்றோம் அப்படின்னா, அதுல இல்லாத ஒரு சில பிளஸ் பாயிண்ட் நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கு. ஓகே. இது வந்து நான் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்க அந்த கிளாஸ்ல நடத்தியிருப்பேன். ஆ அந்த வீடியோ ரெக்கார்டிங் வீடியோஸ் குடுத்துருக்காங்க இல்லையா? அத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ லாங் டெர்ம்ல இன்வெஸ்ட்மென்ட் வந்து டைட்டன் கம்பெனில நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய முதலீடு எங்கேயோ போய் நின்றுருக்கும். எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா பேஜ் இண்டஸ்ட்ரீஸ். இப்ப பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் உடைய எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, அதே 2010ல இருந்தீங்கன்னா, ஒரு 10 ஷேர் ஓகே. அப்போ ரைட் வந்து ரூ. 813. டோட்டலா உங்களுக்கு 8,000 சொச்சம் தேவைப்பட்டிருக்கும். இப்ப அந்த ஒரு ஸ்டாக்கினுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 34,000 ஒரு ஸ்டாக். அதே 10 ஸ்டாக்குடைய மதிப்பு எங்க போயிருக்கும்? 3,42,000 8,000ங்கிறது கிட்டத்தட்ட 3,42,000 வளர்ந்திருக்கும். இதுவும் முன்னாடி நான் சொன்ன மாரி என்ன பண்ணியிருப்பாங்க, டிவிடெண்ட் குடுத்திருப்பாங்க. அதே மாரி வந்து போனஸ் குடுத்திருப்பாங்க. ஓகே. போனஸ் குடுத்திருப்பாங்க. இது எல்லாமே சேர்த்து என்னன்னு சொன்னா, நமக்கு வந்து ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ நமக்கு குடுத்திருக்கும். ஓகேவா? சரி 3வது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நாட்கோ ஃபார்மா. நாட்கோ ஃபார்மா இந்த நிறுவனத்த பார்த்தீங்கன்னு சொன்னா, 2000த்துல இந்த நிறுவனத்தினுடைய மதிப்பு வந்து வெறும் ரூ. 47. ஓகே. அது ஒரு 100 ஷேர் வாங்கியிருந்தோம்னா, நம்முடைய மொத்த முதலீடே கிட்டத்தட்ட ரூ. 5,000 சொச்சத்துல தான் வந்திருக்கும். ஆனா இன்னைக்கு அதனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 1,000. அப்ப அந்த அந்த ரூ. 5,000 என்ன ஆயிருச்சுன்னு சொன்னா, இன்னைக்கு வந்து ரூ. 1,00,000 வளர்ந்திருக்கும். இத தாண்டி அவங்க குடுக்கக்கூடிய டிவிடெண்ட்ஸ் ஓகே. அதே மாரி அவங்க குடுக்கக்கூடிய போனஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இது தனி ஒரு லாபமா நமக்கு என்ன ஆயிருக்கும்? குரோ ஆயிருக்கும். நீங்க எந்த ஸ்டாக்ஸ் எடுத்துட்டாலும் சரி. இப்ப நான் இங்க உங்களுக்கு காமிச்சிருக்கிற ஸ்டாக்ஸ்ங்கிறது ஒண்ணு இருக்கு. இப்ப ரேண்டமா ஏதாவது ஒரு ஸ்டாக் எடுப்போமே.
ரேண்டமானா நீங்க ஜென்ரலா நம்ம என்ன பண்ணணும், இப்போ வந்து ஸ்டாக் உடைய வாட்ச் பேஜுக்கு நம்ம போறோம். அந்த பேஜுக்கு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப நீங்க எந்த ரேண்டமா எந்த ஸ்டாக் எடுத்துட்டாலும் சரி, ஓகே, ஒரு 10 வருஷம் எடுத்துக்கோங்க. ரொம்ப பின்னாடி கூட வேண்டாம். 2015 வச்சுக்கலாம். இப்ப 2015ல என்னன்னு சொன்னா, ஒரு ஸ்டாக் வந்து எப்படி இருந்துச்சு, இப்போ இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு ரேண்டமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆ, இந்த பெல்ரைஸ் நிறுவனம் இது ரீசெண்டா தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, ரீசெண்டா தான் மார்க்கெட்டுக்கு வந்துச்சு. அதனால இது வேணாம். 2025ல தான் இவங்க உள்ளே வராங்க. இப்ப மதர்சன் சுமி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நிறுவனம் லாஸ்ட் 10 இயர்ல ஓகே எவ்வளவு வளர்ந்திருக்கு? 2015ல பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கினுடைய மதிப்பு வந்து 2014, 15 15ல பார்த்தீங்க சொன்னா ஒரு ரூ. 40 ரேஞ்சில ஒட்டி இருந்துச்சு. இப்போ என்ன இருக்கு? கிட்டத்தட்ட ரூ. 120 3 மடங்கு வளர்ந்திருக்கு. ஓகேவா? 3 மடங்கு என்ன இருக்கு? இந்த ஸ்டாக் வந்து வளர்ந்திருக்கு. ஆரம்பிச்ச காலத்திலேருந்து பாருங்களேன், ஒரு 2010 ரேஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். ரூ. 4 இருந்த ஸ்டாக், வெறும் ரூ. 4 இருந்த ஸ்டாக்கு எங்க வந்து நிக்குது இப்போ? கிட்டத்தட்ட வந்து ரூ. 120க்கு வந்து நிக்குது. 2011, 12, 15ல பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரூ. 40 இருந்தது. இப்போ ரூ. 120 இருக்கு. ஒரு 3 மடங்கு வந்திருக்கு வெளிப்படையா பார்க்கும்போது. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, ப்ரிசைஸ் வயரிங். இந்த ப்ரிசைஸ் வயரிங் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, 2010ல இந்த ஸ்டாக்கினுடைய மதிப்பு வந்து வெறும் ரூ. 3. ரூ. 3 ரூ. 4 இருந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ரூ. 300. இப்போ எங்க இருந்து எங்க போயிட்டாங்க பாருங்க. 2000த்துல வெறும் நீங்க ரூ. 3க்கு இந்த ஸ்டாக் வாங்கியிருந்தீங்க அப்படி சொன்னா, ஒரு ரூ. 3க்குன்னா வந்து ஒரு 100 ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னே வச்சுக்கோங்க. ரொம்ப வேணாம். ரூ. 300க்கு நீங்க வாங்கியிருக்கீங்க. ரூ. 300க்கு வாங்கியிருந்தீங்கன்னா, இப்போ அது எங்க போயிடுச்சு? ரூ. 3ங்கிறது ரூ. 350க்கு போயிடுச்சு. அப்போ 100 இன்ட்டு 350ங்கிறது கிட்டத்தட்ட 3,00,000 வெளிப்படையா என்ன இருக்கு? 3,00,000 நமக்கு இந்த ஸ்டாக் மூலியமா இப்போ நம்முடைய வெல்த் வளர்ந்துரும். ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்க, பிரீமியர் எனர்ஜிஸ் லிமிடெட். இந்த ஸ்டாக் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு. அதனால இதை விட்டுருங்க. அடுத்தது எஸ்எம்எஸ் ஃபார்மா. எஸ்எம்எஸ் ஃபார்மா பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து 2010ல இவங்க இருந்திருக்காங்க. 2010ல இவங்களுடைய ஸ்டாக் உடைய பிரைஸ் தோராயமா வந்து ரூ. 20. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரூ. 400. இப்போ ரூ. 20லேருந்து ரூ. 400 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 20 மடங்கு வளர்ச்சி. ரூ. 1,00,000 போட்டிருந்தா உங்களுக்கு அது ரூ. 20,00,000 வளர்ந்துருக்கும். அதே மாதிரி அடுத்தது என்ன பண்ணுங்க, ஸ்டார் சிமெண்ட். ஓகே, ஸ்டார் சிமெண்ட் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஸ்டார் சிமெண்ட் வந்து 2010லலாம் இல்லை, 2017ல வந்து ஒரு ரூ. 120 இருந்துச்சு. இப்போ ரூ. 240, 2 மடங்கு வளர்ந்துருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, டெக் மஹேந்திரா இவங்க 2010ல இவங்க இருந்தாங்களா? இருந்தாங்க. 2010ல இவங்களுடைய மதிப்பு வந்து தோராயமா வந்து ரூ. 130, ரூ. 140, ரூ. 150 வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து ரூ. 1,600, 700, 11 மடங்கு வளர்ந்துட்டாங்க. ரூ. 1,00,000ங்கிறது 11,00,000 வளர்ந்துருக்கும். கடைசியா இன்னொரு ஸ்டாக் மட்டும் பார்த்தோம்னா, வெப்சோல் எனர்ஜி இவங்க 2010ல இவங்க எந்த ரேஞ்சில் இருந்தாங்க? தோராயமா பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ரூ. 5லேருந்து ரூ. 5 அந்த ரேஞ்சில் இருந்திருக்காங்க. ஓகே, இப்போ வந்து ரூ. 80. ரூ. 5லேருந்து ரூ. 80ங்கிறது கிட்டத்தட்ட 16 மடங்கு வளர்ந்துருக்காங்க. இப்போ நீங்க ரேண்டமா எந்த ஸ்டாக் எடுத்தாலும் ஒரு 10 வருஷத்துல ஒரு 2 மடங்கோ, 5 மடங்கோ, 10 மடங்கோ தாராளமா அவங்க வளர்ந்திருப்பாங்க. இது நான் சொல்றது டைரக்டான வளர்ச்சி. இன்டைரக்டான வளர்ச்சி என்னது? அவங்க கொடுத்திருக்கக்கூடிய போனஸ் ஷேர்ஸ், அவங்க கொடுத்திருக்கக்கூடிய டிவிடெண்ட், ஓகேங்களா? இது எல்லாமே நமக்கு வந்து இன்டைரக்ட் நமக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனங்கள். இப்ப நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எப்பவுமே வந்து என்ன பண்ணணும்னு சொன்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு நம்ம வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வெளிப்படையா வந்து நம்ம ஸ்டாக் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? வெளிப்படையா வந்து ஸ்டாக் மார்க்கெட் உடைய செஷன் சொல்றோம். ஆனா வந்து இன் ரியாலிட்டி இது என்னன்னு சொன்னா, ஒரு கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான். ஓகே, இப்ப நான் ஒரு சஜஷன் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்னு சொன்னா, இப்ப நீங்க இந்த பாடத்தை படிச்சனால நீங்க மாசம் மாசம் உங்களால எவ்வளவு முடியுதோ, ஓகே, ரூ. 500வோ, ரூ. 1000வோ நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, சில ஸ்டாக்ஸ் ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ், எப்படி ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்ல நீங்க மாசம் மாசம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே வரணும். அதை பத்தி நீங்க யோசிக்கவே கூடாது. நீங்க வந்து அது வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு அதை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அது உங்களுக்கு வந்து ஒரு ஹியூஜ் சப்போர்ட்டா வந்து நிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 30 பிளஸ் ஏஜ்ல இருந்திருக்கலாம்.
ஓகே. உங்க பொண்ணுடைய கல்யாண நேரத்துல அது அவங்க பொண்ணுக்கு ஒரு 18, 20 வயசு ஆயிருச்சு. அப்போ உங்களுடைய 48, 50 வயசுல நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அது வந்து உங்களுக்கு ஒரு ஹியூஜ் சப்போர்ட்டா வந்து நிக்கும். ஓகேங்களா? ஒரு ஹியூஜ் சப்போர்ட்டா என்ன பண்ணும்? அது வந்து உங்களுக்கு நிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து மாசம் மாசம் ஒரு ரூ. 1000 ரூ. 1000 போட்டு வரீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே. இப்ப வருஷத்துக்கு எவ்வளோ போடுவீங்க? ரூ. 12,000 போடுவீங்க. ஓகே 12K. 10 வருஷத்துக்கு நீங்க எவ்வளோ போட்டிருப்பீங்க? ரூ. 1,20,000 போட்டிருப்பீங்க. இது வந்து ஓப்பனா நம்ம இருக்கக்கூடிய டேட்டா. ஏன்னா மாசம் மாசம் ரூ. 1000 ஆனா அது வளர்ச்சிய பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட அந்த ரூ. 6,00,000 ரூ. 7,00,000 மினிமம் என்ன இருக்கும்? அது வளர்ந்து வந்து நின்றுருக்கும். அது மூலியமா உங்களுக்கு புரோஜனம் கிடைச்சிரும். அப்ப கல்யாண நேரத்துல ரூ. 6,00,000 ரூ. 7,00,000 அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட கல்யாண செலவு எல்லாத்தையும் நீங்க முடிச்சிடலாம். ஓகேங்களா? சிம்பிளா கல்யாணம் பண்ணணும். அது நான் ஷரியா ரீதியா நான் பேச வரல. இப்ப ஜென்ரலா ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நீட்டான ஒரு மண்டபம் பார்க்குறாங்க. கல்யாண சாப்பாடு ஏற்பாடு பண்றாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து அ பொண்ணுக்கு தேவையான அந்த துணிமணிலாம் எடுத்து குடுக்குறாங்க. இப்ப அந்த மாரியான ஒரு ஜென்ரலான இன்வெஸ்ட்மென்ட்ட நீங்க என்ன பண்ணிடலாம்? இத வச்சு ஜென்ரலான ஒரு வேலைய இத வச்சு நீங்க முடிச்சிடலாம். ஓகே. இப்ப நமக்கு வந்து ரூ. 500 போடணுமா? ரூ. 1000 போடணுமா? என்னால எவ்வளோ முடியும் மாசம் அத போடணும் அவ்வளோதான். இவ்வளோ அவ்வளோன்ட்டு என்ன கிடையாது. கட்டாயம் கிடையாது. லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட் வந்து நம்ம எப்பவுமே கையில வச்சிருக்கணும். நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல அது நமக்கு ஒரு பெரிய ரிலீஃபா வந்து என்ன ஆகும்? நின்றும். ஓகே. நீங்க கேட்கலாம் சார் இங்க வந்து இன்னொரு ஆப்ஷனும் இருக்குல்ல. அதாவது ஸ்டாக் ஏறிட்டு தான் போகணும்னு அவசியம் இல்லையே. சில நேரங்கள்ல இறங்கவும் செய்யலாம் தானே. அதுக்கும் வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா, 100% வந்து அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஆனா அந்த மாரியான சம்பவங்கள் நடக்கிறதுங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா, ரேரஸ்ட் ஆஃப் ரேர். ஓகே. ரேரஸ்ட் மூவ்மெண்ட் அது. அரிதிலும் அரிதான ஒரு வாய்ப்பு. இப்ப ஜென்ரலா நிறுவனங்கள் அது வளர்ந்துகிட்டு இருக்கும். அது போயிட்டு இருக்கும். ஆ சில நேரங்கள்ல அந்த நிறுவனங்கள்ல வந்து ஒரு ரெய்டு வந்துருச்சுன்னு வைங்களேன். உதாரணமா வந்து சிபிஐ ரெய்டு வந்துருச்சு. இல்லன்னு சொன்னா ஒரு இடி உடைய ரெய்டு வந்துருச்சு. அப்படிங்கிற பட்சத்துல தென் பொதுவா என்ன ஆகும்? அந்த நிறுவனத்துடைய ரெப்யூட்டேஷன், அந்த நிறுவனத்துடைய மக்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை எல்லாமே கீழ வரும். இப்ப கீழ விழுந்துச்சுன்னு சொன்னா யாராவது அதுல போய் ஸ்டாக் வச்சிருப்பாங்களா? இப்ப விஜய் மல்லையா வந்து நாட்ட விட்டு ஓடி போயிட்டாரு. இப்போ வந்து அது அவருடைய நிறுவனம் கிங்ஃபிஷர்ல யாராவது வந்து போய் பணத்த போட்டு வச்சிருப்பாங்களா? இல்ல. ஒவ்வொருத்தவங்க எடுக்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஆரம்பிச்சவரே என்ன பண்ணாரு? நாட்ட விட்டு ஓடி போயிட்டாரு. அவர் மேல வந்து லுக் அவுட் நோட்டீஸ் குடுத்துருக்காங்க. ஓகே. லுக் அவுட் நோட்டீஸ் குடுத்துருக்காங்க. அப்ப இந்த மாதிரியான நேரங்கள்ல, அவருடைய நிறுவனங்கள்ல மத்தவங்களுக்கு மட்டும் எப்படி நம்பிக்கை வரும்? நான் சில நிறுவனங்கள் கண் முன்னாடியே காமிக்கிறேன். உதாரணமா வந்து எஸ் பேங்க். எஸ் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து 2017 உடைய காலகட்டத்தில, இந்த எஸ் பேங்க் உடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 360 ரூ. 380 இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அதனுடைய மதிப்பு வெறும் ரூ. 18 வெறும் ரூ. 18 இப்ப ரூ. 400 இருந்த ஸ்டாக் ரூ. 18 வந்துருச்சு. கிட்டத்தட்ட காலி 90% ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் காலி. காரணம் என்ன? வந்து அந்த நிறுவனத்துடைய எம்டி ஓகேங்களா? சொல்லி ஏதோ ஒரு பேர் வரும். அவரு வந்து ஸ்கேம்ல மாட்டிக்கிட்டாரு. சிபிஐ ரெய்டு வந்துருச்சு. அப்ப என்ன ஆகும்? அந்த நிறுவனத்துக்கான ரெப்யூட்டேஷன் போயிரும். அது மேல நம்பிக்கை போயிரும். அது யாரும் என்ன பண்ணுவாங்க? வாங்குறதுக்கு யோசிப்பாங்க. அதே மாரி இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். எஜுகாம் சொல்யூஷன். எஜுகாம் சொல்யூஷன். இப்ப இந்த இந்த நிறுவனத்த எடுத்துட்டீங்கன்னா, இத நாங்க வந்த ஆரம்பத்துல ஸ்டாக் மார்க்கெட் உள்ள வந்த நேரத்துல ரூ. 1000 போயிட்டுருந்துச்சு. இப்போ 2010 சந்தர்ப்பங்கள்ல ஓகேங்களா? 2010 சந்தர்ப்பங்கள்ல ரூ. 800 ரூ. 1000 போயிட்டுருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக் உடைய மதிப்பு எவ்வளோ? வெறும் ரூ. 1 ரூ. 1000லேருந்து ரூ. 1 யோசிச்சு பாருங்க. ரூ. 1000ல வாங்கியிருந்தா கிட்டத்தட்ட உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட்டே காலி. ஏன் அப்படி நடந்துச்சு? ஏன்னு சொன்னா, இந்த நிறுவனம் அப்படிங்கிற மேல வந்து ஒரு சிபிஐ ரெய்டு வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த நிறுவனத்து மேல என்ன ஆயிருச்சு? சிபிஐ ரெய்டு அப்படிங்கிறது வந்துருச்சு. சிபிஐ ரெய்டு வந்ததுக்கப்புறம் இவங்க ஸ்கேம்ல மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லி முடிவாயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க? அவங்க கேஸ் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இன்வெஸ்டர்ஸோட நம்பிக்கை போயிருச்சு. இப்ப சலசலன்னு சொல்லி கீழ வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ அந்த மாரியான நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா அரிதிலும் அரிதா நம்ம தான் ஒரு ஜென்ரலா நியூஸ் நம்ம ஒரு ரெப்யூட்டட் கம்பெனி எல்லாம் வந்து ஒரு பேசிக்கலா ஸ்ட்ராங்கான கம்பெனியா நம்ம பார்த்தோம்னு சொன்னா,
அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த மாதிரி நடக்காத நிறுவனங்களை தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம தேடி கண்டுபிடிப்போம். சொல்ல வந்து புரியுதுங்களா? அப்போ எந்த நிறுவனமா இருந்தாலும் ஒரு லாங் டேர்ம்ல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்ல ஒரு growth-அ காமிப்பாங்க. ஓகே, சரி. இப்ப அடுத்தது, ஒரு நிறுவனம் வந்து நல்ல நிறுவனமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு 10 ஃபேக்டர்ஸை வச்சு தெரிஞ்சுக்கணும். ஒரு 10 காரணிகளை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒரு நிறுவனம் வந்து நல்ல நிறுவனமா இல்லையா அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? சரி. அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு 3 அப்ளிகேஷன்ஸ் வந்து சொல்றேன் உங்களுக்கு. 3 அப்ளிகேஷன்ஸ் அல்லது வந்து வெப்சைட்ஸ். இந்த 3 அப்ளிகேஷன்ஸும், ஆப்பும் அல்லது அந்த வெப்சைட்ஸும் ரொம்ப முக்கியம். நமக்கு டெய்லி பேசிஸ்ல அது தேவைப்படும். ஓகேங்களா? அந்த வெப்சைட்ஸ் அல்லது அந்த ஆப்புங்கிறது நமக்கு டெய்லி பேசிஸ்ல தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொன்னா, மணி கண்ட்ரோல். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்ல வந்து நீங்க புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க லேப்டாப்ல. மணி கண்ட்ரோலுடைய ஆப் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். 2வது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ட்ரேடிங் வியூ. ஓகேவா? ட்ரேடிங் வியூ. தேர்ட் ஒன், 3வது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்கிரீனர் ஆப். ஓகேவா? இந்த 3 ஆப் வந்து நமக்கு வந்து டெய்லி பேசிஸ்ல தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். நமக்கு டெய்லி பேசிஸ்ல தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இப்ப இந்த மணி கண்ட்ரோலுடைய அப்ளிகேஷனு, வெப்சைட்ஸ், ட்ரேடிங் வியூடைய அப்ளிகேஷன்ஸ், வெப்சைட்ஸ், ஸ்கிரீனர் ஆப்புடைய அப்ளிகேஷன், வெப்சைட்ஸ் எப்பவுமே உங்களுடைய பார்வையில் இருக்கணும். இது புதுசா எடுக்கிறனால ஒரு 2 நாள் வந்து கொஞ்சம் புதுசா தெரியும். அதுக்கப்புறம் பழகிரும். எல்லா ஆப் மாதிரியும் தான். ஓகேங்களா? ஏன்னா இதுல தான் நம்ம போயிட்டு ரிசர்ச்லாம் பண்ண வேண்டியது. இப்ப இந்த 3 ஆப்பை வந்து ஞாபகம் லேப்டாப்ல வந்து புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அது எல்லாமே வந்து உங்களுடைய ஆஹ், கட்டாயம். ஓகேங்களா? உங்களுடைய அவசியம். அதெல்லாம் நீங்க செஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 3மே உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, சரி. இந்த 3மே நமக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்றதுக்கு தேவைப்படும். இப்போ இன்னைக்கு வந்து ஒரு 5 ஃபேக்டர்ஸை இன்னைக்கு பார்க்கலாம். 5 காரணிகளை இன்னைக்கு பார்க்கலாம். 10மே இன்னைக்கு அப்படிங்கிறது தெரியல 8:30 மணிக்குள்ள. அதனால ஒன் பை ஒன்னா நம்ம போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நிறுவனத்தினுடைய ரெவன்யூ. ஓகேங்களா? ஒரு நிறுவனத்துடைய ரெவன்யூ. ரெவன்யூனா என்னது? வருமானம். ஒரு நல்ல நிறுவனம்னா என்ன அடையாளம்? அவங்க வருமானம் ஈட்டணும் தானே. அப்ப அந்த நிறுவனம் என்ன பண்ணணும்னு சொன்னா, லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து அவங்களுடைய வருமானம் ஏறுமுகத்துல இருக்கணும். உதாரணமா வந்து 2023ல ஒரு 100 கோடி, 2024ல ஒரு 110 கோடி, 2025ல ஒரு 120 கோடி. அந்த மாதிரி ஏறுமுகமா இருக்கணும். தெரியுதா ஏறுமுகம்? இல்ல குறைஞ்சபட்சம் என்னன்னா, எந்த வருஷத்துடைய டேட்டா நம்ம கிட்ட இருக்கோ அதுல வந்து ஒரு பாசிட்டிவ் growth காமிச்சிருக்கும். உதாரணமா வந்து 2023ல வந்து ஒரு 100 கோடி, 2024ல வந்து ஒரு 100 கோடி, 2025ல வந்து ஒரு 60 கோடி. ஓகேவா? ஏறி இருக்கு, கொஞ்சம் இங்க ஏறிச்சு, ஆனா இறங்கி வந்துருச்சு. இறங்கி வந்தாலும் பரவாயில்ல, இங்க வந்து பாசிட்டிவா தான் இருக்கு. எப்படி இருக்கக்கூடாதுன்னா -10 கோடி அந்த மாதிரி போயிடக்கூடாது, மைனஸ்ல இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். 2வது ஃபேக்டர் என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, 2வது ஃபேக்டர் நெட் ப்ராஃபிட். ஓகேங்களா? 2வது ஃபேக்டர் என்னது? நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட்க்கும் ரெவென்யூக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரெவென்யூங்கிறது மொத்த வருமானம். ஓகேங்களா? மொத்தமா ஒரு நிறுவனத்துக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் வந்து ரெவென்யூ. அதுல இருந்து செலவுகள்லாம் இருக்குமா இல்லையா? செலவுகள் இருக்கும், டாக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் ஒரு இருக்கு பாத்தீங்களா? அதுதான் வந்து நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் எப்படி இருக்கணும்? நான் முன்னாடி சொன்ன இந்த ரெவென்யூ சொன்னேன்ல, அதே மாதிரி தான். கடைசி 3 வருஷத்துல ஏறுமுகமா இருக்கணும். குறைஞ்சது அந்த வருஷமாவது வந்து பாசிட்டிவா இருக்கணும். பாசிட்டிவ் ரெவென்யூவா இருக்கணும். ஓகேங்களா? பாசிட்டிவ் ரெவென்யூவா இருக்கும்.
உதாரணமா வந்து இந்த ரெண்டே நெட்ல பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, மணி கண்ட்ரோலுடைய இதுதான் மணி கண்ட்ரோலுடைய வெப்சைட். இங்க நமக்கு வந்து சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கிடைக்கும். We all love you. Trump tells PM Modi during 40 minutes call on Middle East tensions, India US trade. ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா நிதிஷ்குமார் era ends as Bihar gets a new Samrat, BJP now in driver's seat. ஓகே. இங்க சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் என்ன பண்ணுவாங்க, இங்க காமிப்பாங்க. IMF rises India's growth forecast to 6.5% for financial year 27. இதெல்லாம் நம்ம பின்னாடி படிப்போம். Two ships from Iran ports pass Hormuz despite US blockade. China unveils a four-point peace plan with a Hormuz warning to US. What is Z is proposing and why? இங்கெல்லாம் வந்து நல்ல அப்டேட்டான இன்ஃபர்மேஷன், ரிலேபிள் இன்ஃபர்மேஷன் இங்கே டக்குன்னு வந்துடும். சரி, பார்க்கலாம். இப்போ வந்து ஜேகே டயர். ஜேகே டயர் இந்த நிறுவனத்தை பற்றி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வெப்சைட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அது ஜென்ரலாக இருக்கிறது தான். ஜேகே டயர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கடைசியில் போகணும். கீழே நல்லா இறக்கி போனதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் டேட்டாஸ்ன்னு சொல்லி தனியாக இங்கே ஃபினான்ஷியல் டேட்டா இருக்கா? இந்த ஃபினான்ஷியல் டேட்டால உங்களோட ரெவென்யூ பாருங்க. 21லேருந்து நல்லா என்ன பண்ணியிருக்காங்க, growth காமிச்சிருக்காங்க. கரெக்டா? 21வது வருஷத்துல 9,100 crore. 22ல வந்து 11,000. 23ல 14,600. 24ல 15,000. 25ல வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க. ஓகே. 14,700. ஒரு 300 மட்டும் குறைஞ்சிருக்கு. பட் என்ன இருக்கு, பாசிட்டிவா இருக்கு. ஓகேங்களா? அப்போ நம்முடைய கிரைட்டீரியா படி இவங்க வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன பண்ணிட்டாங்க, பாஸ் பண்ணிட்டாங்க. சரி சார், செகண்ட் கண்டிஷன் சொன்னீங்களா, அது எங்கே போய் பார்க்கறது? அதுக்கு கீழே இருக்கு பாருங்க, நெட் ப்ராஃபிட். இந்த நெட் ப்ராஃபிட் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெட் ப்ராஃபிட் தான். நெட் ப்ராஃபிட் வந்து ரெவன்யூ மாதிரி ஒரே ஏற்றத்துல இல்லை பாருங்க, ஒன்னொன்னும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. கரெக்டா? 22 21 300 சொச்சம், 22ல 200 சொச்சம், 23ல 264, 24ல 811, 25ல 500. அப்போ வந்து என்ன இருக்குன்னு சொன்னா, ஒரு லாஸ்ட் 22ல இருந்து கொஞ்சம் வளர்ச்சி இருந்திருக்கு. 25ல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இன்னும் கூடிய சீக்கிரத்துல 26 டேட்டா வந்துடும். ஏன்னா போன ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? போன ஃபினான்ஷியல் 25, 26 உடைய டேட்டாஸ் வந்து வரும். 26ன்னு சொல்லி போட்டு இங்க வரும்னு நினைக்கிறேன். அது இன்னும் அப்டேட் ஆகல. ஆனா இருந்தாலும் போன வருஷத்தை விட 811 விட இது குறைவா இருந்தாலுமே கூட இன்னுமே என்னது, இது வந்து 500 crore பாசிட்டிவ். கரெக்டுங்களா? அப்போ செகண்ட் கண்டிஷன் இது பாஸ் பண்ணிருச்சா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரெவென்யூ ஏறுமுகமா இருக்கணும் அல்லது பாசிட்டிவா இருக்கணும். ஆமா இருக்கு. ரெண்டாவது வந்து ரெட் ப்ராஃபிட் ஏறுமுகமா இருக்கணும் அல்லது பாசிட்டிவா இருக்கணும். பார்த்தாச்சு, அதுவும் நமக்கு எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கு. மூணாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம என்ன பார்த்தோம், ரெவென்யூ பார்த்தோம். செகண்ட் ஒன் என்ன பார்த்தோம், நெட் ப்ராஃபிட் பார்த்தோம். மூணாவது ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மூணாவது ஃபேக்டர் வந்து இபிஎஸ். ஓகே. ஏர்னிங் பர் ஷேர். இபிஎஸ்ங்கிறது என்னது, ஏர்னிங் பர் ஷேர். இது வந்து மூணாவது கண்டிஷன். ஓகேவா? இப்போ இபிஎஸ் வந்து என்ன நமக்கு சொல்ல வருது, இபிஎஸ் உடைய ஃபுல் ஃபார்ம் வந்து ஏர்னிங் ஷேர். நமக்கு ஒரு ஷேர் எவ்வளவு சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிற டேட்டா தான் இது கொடுக்குது. ஓகேவா? ஒரு ஷேர் நமக்கு எவ்வளவு சம்பாதிச்சு கொடுக்குது, அந்த டேட்டா தான். சரி, இது வந்து நமக்கு பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கான்னு எப்படி பார்க்கிறது? எப்படி ரெவென்யூக்கு பார்த்தோமோ, எப்படி நெட் ப்ராஃபிட்க்கு பார்த்தோமோ, அதே மாதிரி தான் இபிஎஸ்க்கு. ஓகே.
லாஸ்ட் 3 இயர்ஸ் எப்படி இருக்கணும்? இது வந்து growthல இருக்கணும். அல்லது குறைஞ்சபட்சம் அந்த வருஷம் வந்து பாசிட்டிவா இருக்கணும். குறைஞ்ச அந்த வருஷம் எப்படி இருக்கணும்? பாசிட்டிவா இருக்கணும். ஓகேவா? சரி, அது எங்க பார்க்கறது? அது அப்படியே நெட் ப்ராஃபிட்க்கு கீழ பார்த்தீங்கன்னா இபிஎஸ். ஓகே. இபிஎஸ் வந்து நீங்க என்ன பண்றீங்க? கிளிக் பண்றீங்க. இப்ப பாருங்க 2021ல ஒரு ஷேர் ரூ. 13 சம்பாதிச்சு கொடுத்துருக்கு. 22ல ரூ. 8,000, 23ல 10, 24ல ரூ. 30, 25ல ரூ. 18. அப்ப 22, 23, 24ல வளர்ந்துருக்கு. ஓகே. இப்ப 25ல கொஞ்சம் இறங்கி இருக்கு. ஸ்டில் இட் இஸ் பாசிட்டிவ். ஸ்டில் என்னது? இது வந்து பாசிட்டிவா இருக்குது. ஓகேவா? அப்போ வந்து 1, 2, 3 3 கண்டிஷனும் ஃபில் பண்ணிருச்சா? ஓகேவா? 3 கண்டிஷன் நமக்கு வந்து டிக் கொடுத்துருச்சு ஜேகே டயர்ஸ். அடுத்தது 4வது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 4வது வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஓகே, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. இப்போ இபிஎஸ்க்கும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிக்கும் இல்லை டிஃபரன்ஸ் என்ன? இபிஎஸ்ங்கிறது ஒரு ஷேர் எவ்வளவு சம்பாதிச்சு கொடுக்குறது, இது இபிஎஸ். மொத்த ஷேர் எல்லாமே சேர்த்து எவ்வளவு சம்பாதிச்சு கொடுக்குது, இது ஆர்ஓஇ, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. சரி சார், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி எதிர்பார்க்குறோம்? எப்படி வந்து ரெவென்யூக்கு சொன்னோமோ, எப்படி வந்து நெட் ப்ராஃபிட்க்கு சொன்னோமோ, எப்படி இபிஎஸ்க்கு சொன்னோமோ, அது மாதிரி தான். லாஸ்ட் 3 இயர்ஸ்ல வந்து growthல இருக்கணும். குறைஞ்சபட்சம் அந்த வருஷமாவது வந்து பாசிட்டிவா இருக்கணும். ஓகேவா? ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியை பொறுத்தவரை. இப்போ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியை பத்தி நம்ம எங்க பார்க்கறது? அதே தான், அதே அந்த இபிஎஸ்க்கு கீழே பாருங்க, பிவிபிஎஸ் அதுக்கு கீழே ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. இப்போ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வரைக்கும் என்னன்னு சொன்னா 2020, 23ல குறைஞ்சிருக்கு. ஆனா 22, 23, 24 பார்த்தா ஏறி இருக்கு. கடைசி வருஷ டேட்டா படி பாசிட்டிவா தான் இருக்கு. ஓகேவா? அப்ப 4வது கண்டிஷன் என்ன பண்ணிடுச்சு? நமக்கு வந்து ஃபில் பண்ணிடுச்சு, டிக் பண்ணிடுச்சு. ஓகே. இப்போ 4 ஃபேக்டர்ஸ் என்னென்ன நம்ம வந்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ரெவென்யூ லாஸ்ட் 3 இயர்ஸ் ஏறுமுகத்தில் இருக்கணும், அல்லது குறைஞ்சபட்சம் அந்த வருஷமாவது பாசிட்டிவா இருக்கணும். ஓகே. அடுத்தது வந்து நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து ஏறுமுகத்தில் இருக்கணும், அல்லது அந்த வருஷமாவது வந்து பாசிட்டிவா இருக்கணும். 3வது வந்து இபிஎஸ் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல எப்படி இருக்கணும்? ஏறுமுகத்தில் இருக்கணும், அல்லது அந்த வருஷமாவது பாசிட்டிவா இருக்கணும். ஓகே. 4வது வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து ஏறுமுகத்தில் இருக்கணும், அல்லது அந்த வருஷமாவது பாசிட்டிவா இருக்கணும். ஓகே. 4 நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் எல்லாம். 5வது ஒன்று இருக்கு, டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ. டெட் டு ஈக்விட்டி ரேஷியோனா ஒரு நிறுவனம் எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு காமிக்குது. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா முன்னாடி பார்த்த மாதிரி கிடையாது. எந்த நிறுவனத்துடைய டெட் டு ஈக்விட்டி ரேஷியோவும் 1.0க்கு கீழே இருக்கும். 1.0க்கு எப்படி இருக்கணும்? கீழே இருக்கணும். 1.0 தாண்டிருச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு நிறைய கடன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏங்களா? அவங்களுக்கு நிறைய கடன் இருக்குது. அது இல்லாம ஷரியாலே இது அடி வாங்கிடும். இந்த மாதிரியான ஸ்டாக் ஷரியால அடி வாங்கிடும். அது இல்லாம ரிஸ்கி, ரொம்ப ரிஸ்கி. எப்ப வேணாலும் இந்த ஸ்டாக் வந்து மூழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அப்போ 1க்கு கீழே என்ன இருக்கணும்? ஒரு நிறுவனத்தினுடைய டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ இருக்கணும். அதை பார்க்கறது, அது எங்கே நீங்க பார்க்க வேணாம், அதே தான் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கீழே பாருங்க, டெட் டு ஈக்விட்டி இருக்கா? டெட் டு ஈக்விட்டி கிளிக் பண்ணீங்கன்னா இப்ப பாருங்க, ஜேகே டயர்ஸ் உடைய டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ எவ்வளவு இருக்குது? கிட்டத்தட்ட 1க்கு பக்கத்துல நின்னுட்டு ஓகேங்களா? அதாவது 0.95 இருந்தாலே, இதை தாண்டிட்டாலே நம்ம அந்த ஸ்டாக்கை அவாய்ட் பண்ணிடணும். இவங்க கிட்டத்தட்ட என்ன பண்றாங்க? அந்த ரேஞ்சில தான் நின்னுட்டு இருக்காங்க. ஆப்ஷன் பாஸ் பண்ணாங்க, செகண்ட் கண்டிஷன் பாஸ் பண்ணாங்க, தேர்ட் கண்டிஷன் பாஸ் பண்ணாங்க, ஃபோர்த் கண்டிஷன் பாஸ் பண்ணாங்க, ஃபிஃப்த் கண்டிஷன்ல ஃபெயில் ஆயிட்டாங்க. சரியா? ஃபிஃப்த் கண்டிஷன் என்ன பண்றாங்க? ஃபெயில் ஆயிட்டாங்க. 1.5, 1.8லாம் இருந்திருக்கு. சம்ஹவ் குறைச்சிட்டு வராங்க. அது ஒரு நல்ல விஷயங்கள் தான். ஆனா நம்ம வந்து 1 அப்படிங்கிறத ஒட்டி இருக்கிற வரைக்கும் அது கொஞ்சம் ரிஸ்கி தான்.
சரி, ஒன்றுன்னு சொல்லி இருக்கிற வரைக்கும் என்னதான் அது வந்து ரிஸ்கி தான். ஓகே. இப்போ இந்த 5 ஃபேக்டர் 10ல் 5 ஃபேக்டர்ஸ் என்ன பண்ணிட்டோம் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம். மீதி இருக்கக்கூடிய 5 ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கணும், அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்காக தான் நான் ஈஸியாக இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸை நான் என்ன பண்ணிட்டேன் முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டேன். இது என்ன பண்ணிக்கோங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க, இல்லை மனசில் ஏற்றிக்கோங்க. நாளைக்கு மீதி இருக்கக்கூடிய 5 ஃபேக்டர்ஸை வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஏன்னா அது கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. சரியா? சரி, ஓகே. அப்போ இன்னைக்கான கிளாஸ் ஓவர். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, தாராளம் வந்து வாட்ஸ்அப்பில் கேளுங்க. அதே மாதிரி வந்து நான் உங்களுக்கு சில அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பேன். ஓகே, இன்னைக்கு வேணா நாளைக்கு அசைன்மெண்ட் கொடுப்பேன், அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும். ஓ, நாளைக்கான கிளாஸ் நம்ம மீட் பண்ணுவோம். டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப்பில் ஆடியோ மெசேஜாக போடுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை. ஓகேவா? கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? சரி, ஓகே. அப்போ நாளைக்கான கிளாஸ் சந்திப்போம். தேங்க்யூ. லீவ் வந்திருக்கு.